ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரோமோ 3ல் பயங்கரமான சண்டை வருது. ஒரு புதுவிதமான ஒரு சண்டை. ஏன் அப்படின்னா ரம்யா ஜோக்கும் எஃப்ஜேக்கும் சண்டை. இன்னும் இது வரைக்கும் இந்த மாதிரி வந்ததே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையில் வந்து ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதன் மூலமாக தான் இங்கே வந்துட்டு சண்டை வந்திருக்குன்றது நல்லாவே கிளியராக தெரியுது. ஏன்னா இந்த சண்டையில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் வந்து நிற்கிறாங்க, இவங்க சாப்பாடு எடுத்து வைக்கிறாங்க. அப்போ எனக்கு கொஞ்சம் கொடுக்க முடியுமான்னு ரம்யா கேட்குறாங்க. எல்லோரும் ஒன்றா வந்ததுக்கப்புறமா தான் நான் கொடுப்பேன்னு எஃப்ஜே சொல்கிறாப்புல. அப்போ பிரின்சிபல் வந்து சொல்கிறார். பிரின்சிபல் வந்து சொல்கிறாரு, அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, ஃபஸ்ட்டு கொடுங்கன்னு. அதை சொன்னால் கேட்கணும்ல. பிரின்சிபலுக்கு இங்கே மரியாதையே கிடையாது. பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா ஒப்புச்சப்பாக்கு அந்த கடையெல்லாம் போனால் கொசூர் கொஞ்சம் கொடுங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கொசூர் மாதிரி தான் நம்ம ஆள் இருக்காப்புல. அவர் சொல்கிறதையும் இவர் மதிக்க மாட்டுறாரு. அசிஸ்டன்ட் வார்டன் பிரின்சிபல் எங்கே, அசிஸ்டன்ட் வார்டன் எங்கே? பிரின்சிபல் கொடுக்குற சம்பளத்தை தான் இவர் வாங்குறாரு. ஆனால் இங்கே எப்படி இருக்குது பாருங்கள். அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, போராட்டம்னா எல்லாம் ஒன்றா தானே பண்ணுறீங்க, அப்போ இதையும் வந்து ஒன்றா வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து ரம்யா வந்துட்டு கேட்குறதுக்கு திரும்ப கேட்குறாங்க. அப்போ வந்து ரம்யாவை கலாய்க்கிறார். என்ன கலாய்க்கிறேன்னா, பின்னாடி மட்டும் குத்தி விட்றல, பின்னாடி பேசி ஏற்றி விட்றல, கொடுக்க முடியாது போ அப்படின்ற மாதிரி போகிறாரு. நான் எங்கே பின்னாடி பேசுகிறேன், இந்த மாதிரி தேவையில்லாத பேசாத பெரிய ஊருன்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே சாப்பாடு வாங்கிட்டு அங்கே போய் உட்காடுறாங்க. இது என்ன அப்படின்னா, காலையில் வந்துட்டு கனிக்கிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. ரம்யா அழகாக சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, கனியோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக வந்துட்டு விஜய பார்வதி மேலேயும் கமருதி மேலேயும் இருக்கும். ஏன்னா விஜய பார்வதி எப்படி வந்துட்டு கமருதி பாவம் 10th கிளாஸ் பையனை வந்து கால் அமைக்க விடுறது, அந்த சமையல் பாத்திரத்தை கழுவு விடுறதெல்லாம் எப்படி பண்ணியிருக்கலாம், அதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாங்க. அப்போ ரம்யா சொல்லியிருப்பாங்க, இவரும் அதை பண்ணியிருக்காரு. யார்? நம்ம எஃப்ஜேவும் பண்ணியிருக்காரு. வியானா கூட்டு போய் தனியாக உட்காந்து பேசுகிறாரு, நான் பார்த்தேன் அப்படின்னு சுபிக்ஷாவும் சொல்லுவாங்க, கானவனத்தை சொல்லுவாங்க. அதை கேட்டிருக்கோம். அதாவது அதை வந்து லைட்டாக இப்போ விஜய பார்வதியை போட்டு தாளிக்கிறாங்க. அதே மாதிரி வந்து எஃப்ஜே கேட்கணுமா இல்லையா? கேட்கல. ஆனால் என்ன பண்ணியிருக்காங்க, கனி வந்து கோழி மூட்டியிருக்காங்க. இதை வந்துட்டு அவள் தான் சொன்னா அப்படின்ற மாதிரி கோழி மூட்டியிருப்பாங்க பொழுது. இது வந்து இங்கே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அங்கே சொன்னாலே என்ன ஆகிடும், எஃப்ஜேக்கு அதுக்கு வந்துடும்ல, இவங்க வந்து எஃப்ஜேக்கு சொல்லியிருப்பாங்க பொழுது. இப்போ அதுதான் வந்து சண்டையாக வந்து வெடிக்குது. நல்லாவே பக்காவாக தெரியுது. அதனால தான் பின்னாடி குத்தி விடாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாப்புல. ரைட். எது எப்படியோ ரம்யா ஜோக்கும் எஃப்ஜேக்கும் சண்டை வந்துச்சுல சந்தோஷம். இதேமாதிரி ரம்யா ஜோக்கும் சபரிக்கும் வந்தாலும் சந்தோஷம். அதே மாதிரி இந்த டீம் வந்துட்டு ஆக மொத்தத்தில் வந்துட்டு 2ஆக உடஞ்சி யாராவது 2 பேர் வெளியே போனாலும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பட் நடக்க மாட்டேதே. ஸோ இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா நாமினேஷன் வந்து நிறைய பேர் இருக்காங்க. அதில் லாஸ்ட்டில் வந்து ரம்யா தான் இருக்காங்க, அதுக்கு மேலே கனி இருக்காங்க. இவங்க 2 பேரும் ஒன்றா போனாலும் சூப்பராக இருக்கும். ஆனால் போக மாட்டாங்களே. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். திடீர்னு ரம்யா ஜோக்கும் எஃப்ஜேக்கும் சண்டை வரும் நீங்கள் நினச்சிங்களா? நான் வந்து காலையிலே எனக்கு தோணுச்சு, என்னடா இது ரம்யா வந்துட்டு எஃப்ஜேக்கு அகேன்ஸ்டாக பேசுகிறாங்களே அப்படின்னு. ஆக்சுவலாக 2 நாளுக்கு முன்னாடியே வந்து இந்த விஷயத்தை பண்ணியிருப்பாங்க. என்னென்னா சாட்டர்டே சண்டே எபிசோட்லேயே வந்துட்டு எல்லாருமே வந்து யார் வெளியே போவாங்கன்னு கேட்கும்போது ரம்யா ஜோவோட பேரை வந்துட்டு இன்க்ளூடிங் அன்புகாங்க கூட சொல்லியிருப்பாங்க. அதுலேயே அவங்க மைண்ட் வந்து ஓகே நம்மளுக்கு இவங்க ஆப்போக்கே ஆரம்பிக்கிறாங்கன்ற மாதிரி மைண்டு போயிருக்கும். அதனால் அந்த அன்புகாங்க பக்கம் போகாமல் இருந்திருப்பாங்க. கனி கூட கேட்டிருப்பாங்க. அப்பயே வந்து பேசியிருப்பாங்க, கனியும் விக்ரமும் இந்த பொண்ணோட முகத்திரையை கிழிக்கணும் அப்படின்னு. ஸோ இப்போ வந்துட்டு 2 பேர் சேர்ந்து பண்ணாமல் விக்ரம் அந்த பக்கம் வேலையை பார்த்துட்ருக்காரு, கனி வந்து இவங்களுடைய வேலையை பார்க்குறாங்க. இவங்க முகத்திரை கிழிக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்களோட விஷயங்களை அங்கே போட்டு கொடுத்துறாங்க. சண்டை வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. தட்ஸ் ஆல் மை யுவர் ஆனர். இதுதான் வந்துட்டு இந்த ப்ரோமோவில் வந்த விஷயங்கள். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து என்னென்னு சொல்லுங்கள். மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.